Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தன்னுடன் குடும்பம் நடத்த விருப்பமில்லை என கூறிவிட்டு எதிர் வீட்டில் இருக்கும் தனது தம்பியோடு உறவில் இருந்த மனைவியை பழிவாங்குவதாக நினைத்து 3 அப்பாவி உயிர்களை கொன்ற கொடூரன் இவன்தான். ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவருக்கும் கீழ் புதுப்பேட்டையைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி தற்போது 4 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கணவன் பாலு முறையாக வேலைக்கு செல்லாமல் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து தகராறு செய்து கொண்டே இருந்ததால் புவனேஸ்வரி மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிகிறது. இதனிடையே புவனேஸ்வரிக்கும் பாலுவின் சித்தப்பா மகனும் எதிர்வீட்டைச் சேர்ந்த இளைஞருமான விஜய்க்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கணவனின் தாங்க முடியாத டார்ச்சரை அனுபவித்து வந்த புவனேஸ்வரி ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறி கீழ் புதுப்பேட்டையில் உள்ள தனது தாய் பாரதி வீட்டிற்கு சென்று தங்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புவனேஸ்வரியும் விஜயும் ஹொசூர் பகுதிக்கு சென்று இணைந்து ஒன்றாக வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கர்ப்பம் தரித்த புவனேஸ்வரி பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட பாலு மூச்சு முட்ட குடித்துவிட்டு பாரதியின் வீட்டிற்கு சென்று புவனேஸ்வரியை கத்தியால் கொத்த முயன்றதாக தெரிகிறது. அப்போது மருமகனின் கையில் இருந்த கத்தியை தாங்கி பிடித்த பாரதி புவனேஸ்வரியை தப்பிச் செல்லுமாறு கூறியுள்ளார். ஒரு வழியாக புவனேஸ்வரி தப்பிவிட மாமியார் பாரதியை ஓட ஓட விரட்டி கொலை செய்துள்ளார் பாலு. கொலை செய்த கையோடு கொடைக்கலில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற பாலு அங்கு செல்போனுக்கு சார்ஜர் போட்டுவிட்டு உணவருந்தி ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவு 1 மணி அளவில் புதுக்குடியனூர் பகுதியில் விஜய் கட்டியிருக்கும் புது வீட்டுக்கு சென்ற பாலு அங்குமிங்கும் வெறி பிடித்ததைப் போல் அலைந்து திரிந்ததாக சொல்லப்படுகிறது. விஜய் எங்கே என கேட்டு அவரது பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்த பாலு சித்தி சித்தப்பா என்றும் பாராமல் அண்ணாமலை மற்றும் ராஜேஸ்வரி ஆகிய 2 முதியோரையும் கீழே கிடந்த இரும்பு ராடை கொண்டு கொடூரமாக தாக்கி கொன்றதாக சொல்லப்படுகிறது. ஒரே இரவில் 3 கொலைகளை செய்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்த பாலு அமர காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். இதனிடையே நடந்து செல்லும் போது தடுக்கி விழுந்ததில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக கொலையாளி பாலுவுக்கு காலில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லாவும் துணை காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் உள்ளிட்டோர் நிகழ்விடங்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். அண்மை காலமாகவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே பெரும் அச்சம் எழுந்திருக்கிறது. மாவட்ட காவல்துறை இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகரித்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் அருளரசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.